ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சுகம் தானே ஃப்ரெண்ட்ஸ்? கோலம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு புலாவும் ப்ரானும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது, அதேமாதிரி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து 4 பல்லாரி, 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு அரை லெமனு இவ்வளோ எடுத்துக்கலாம். இது வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருளான்னு வேணும்னு பார்த்தீங்கன்னா புதினா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிளகா, ஒரு 3 மிளகா, இது கூடயே லவங்கம், பெருஞ்சீரகம், பட்டை எல்லாம் போட்டு அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி எடுத்து சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது அது வாயில் தட்டுப்படாது. அப்போ நம்ம வாயில் தட்டுப்படும்போது அந்த சாப்பிட்ற டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். இப்படி சாப்பிடும்போது செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடயே கொஞ்சம் கரம் மசாலாவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இதை அரைக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து பிரியாணி பொடி சேர்ப்போம். அது எல்லாத்துக்கும் அது அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. சிலவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டாலே நெஞ்சடிச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி அரைச்சி சாப்பிடும்போது இப்படி நீங்கள் இந்த பேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த இதே இருக்காது, நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதனால் குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இப்போ பிரிஞ்சலை 2 பட்டை பேருக்கு போட்டுட்டு உள்ளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்தியா கேட்டு பாஸ்மதி அரிசி தான் பண்ண போகிறேன். அது ஒரு 2 கப் அளவு தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப் அளவு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான தண்ணி பார்த்திங்கன்னா 2 கப் அளவு வச்சா போதும். நான் வந்து அரிசி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளி வதங்க மசாலா எல்லாம் ரெடியாகி வரதையும் கொஞ்சம் தண்ணியில் ஊறிட்டுன்னுட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளி நல்லா வதங்கி வந்துட்டு இது கூடயே கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போதனே நல்லா கிளறி விட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 லெமன் வந்து நான் இது குட்டி லெமன் தான், இதிலே கொஞ்சம் தான் பிழிஞ்சு ஊற்றினேன். ரொம்ப வேண்டாம். நம்ம ஒரு 2 தக்காளி பழம். நம்ம வந்து புளிப்பு ரொம்ப சேரும்போது அந்த வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும், டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால நம்ம புளிப்பு ரொம்ப சேர்க்காண்டாம். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு மில் மேக்கர் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மில் மேக்கர் போட்டு பிரியாணி பண்ணி கொடுங்க. அந்த சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு 2 விசிலுக்கு நான் விட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ப்ரான் எப்படி பொரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 65 நம்ம பொரிக்கிறதுக்கு எடுப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொடி தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளோ போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு லெமன் வந்து ரொம்ப ஊற்றாண்டாம், புளிப்பாக அது தெரியும். அதனால் கொஞ்சம் ஒரு சொட்டை போல் ஊற்றினாலே போதும். ஊற்றிட்டு மசாலா ரெடி பண்ணி காய வச்சு அதில் போட்டு எடுத்துக்கலாம். போடும்போது தோசைக்கல் ஃபுல்லாக போட்ட மாதிரி போட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா அப்படி கொஞ்சம் சின்னதாக சுருங்கிட்டு பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, வெஜ்ஜு புலாவும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடும்போது உங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்